வெல்கம் டு நம்ம வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா லெமன் ரைஸ் தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு ஈஸியான ரொம்ப குயிக்கா நம்ம செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் ஐட்டம் தான் இந்த லெமன் ரைஸ்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு சீக்கிரமா இதை வந்து செய்யலாம். ஸோ அந்த லெமன் ரைஸ் கூட நான் இன்னைக்கு வந்து வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு இன்னைக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி செய்யறதுன்னு நாம இன்னைக்கு பார்க்கலாங்க. இந்த லெமன் ரைஸ் செய்யும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த லெமன் ஊத்துனதுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க விட்டோம் அப்படின்னா அதனுடைய டேஸ்டே மாறிடும். ஸோ அது எப்படி நம்ம இன்னைக்கு செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்காக நான் வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்போ கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகுதுங்க. நான் இன்னைக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்றேங்க. இது செக்ல ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய்ங்க. இந்த நல்லெண்ணெய் தான் நான் வந்து யூஸ் பண்றேன். லெமன் ரைஸ் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா மனமாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து கடுகு வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ கடுகு வந்து நல்லா பொரியுது. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு வந்து போடுறேங்க. கடலைப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அடுத்தது அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டும் லைட்டாக வந்துட்டு பொன்னிறமாக மாறட்டும். இப்போ இது கூட வந்துட்டு பூண்டு பற்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. பூண்டு பற்கள் வந்து தேவையான ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு லைட்டாக இதை வந்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். பூண்டு போட்டோம்னா சாப்பிடும் போது நல்லா இருக்கும் டேஸ்டா, அதுக்காக நான் வந்து பூண்டு ஆட் பண்ணியிருக்கேங்க. அடுத்தது வேர்க்கடலை. இது வந்து நான் வறுத்து எதுவுமே பண்ணாமல் பச்சை வேர்க்கடலை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்க, இது ஒரு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். நீங்கள் வறுத்து போட்டு பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணுறது இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ வேர்க்கடலை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வேர்க்கடலை ஆட் பண்ணிட்டு இதை லைட்டாக நான் வந்துட்டு வதக்கிக்கிறேன். இப்போ வேர்க்கடலை போட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை நம்ம லைட்டாக வதக்கிக்கணும். ஏன்னா ஆயிலில் வந்துட்டு அது நல்லா ஃப்ரை ஆகணும், அதுக்காக நான் வந்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்க, இது வதக்கியாச்சு. இப்போ இது கூட வந்துட்டு பச்சை மிளகாய் ஒன்று வந்து ஆட் பண்ணுறேன். அடுத்தது இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணியிருக்கேன். அந்த இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சாப்பிடும் போது அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் கிடைக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் லெமன் ரைஸு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இஞ்சி வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதையும் போட்டுட்டு லைட்டாக இதை நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட வந்து முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5-6 முந்திரி பருப்பும் நான் வந்து போடுறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது இந்த முந்திரி பருப்பு வேர்க்கடலை இருந்துச்சுன்னா விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்காக நான் வந்து போட்டிருக்கேங்க. அடுத்தது கொத்தமல்லி தழை ஒரு 2 கொத்து போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, நான் லைட்டாக எல்லாத்தையுமே வந்து வதக்கிக்கிறேன். இப்போ இந்த இதுலேயே வந்து இந்த வேர்க்கடலை வந்து நல்லாவே இதாயிருங்க. சாப்பிடும் போது ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ இது அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் வந்து இருக்குதுங்க. இப்போ இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தூளுப்பு வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உப்பு போட்டுட்டும் இதை நம்ம லைட்டாக பிரட்டி விட்டுறலாம். இப்போ பாருங்க, அது ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் விளையாடி விட்டுருக்கேன். இப்போ லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்க போறேங்க. ஒரு 2 லெமன் எடுத்து அதை ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். கொட்டை இல்லாமல் ஜூஸ் எடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட நம்ம மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ மஞ்சள் தூள் போட்டுட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ரொம்ப நேரம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வந்துட்டு இருக்கக்கூடாதுங்க. இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தண்ணீர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்பதான் அந்த கசப்பு தன்மை வந்து தெரியாது, அதுக்காக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது கொதிக்கலாம் விடக்கூடாதுங்க, அவ்வளோதான். அப்படியே வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு விட்டுருணும். இப்போ இது கூட நம்ம சாப்பாடு வந்து போட்டு கிளறி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, நான் சாப்பாடு வந்து வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த சாப்பாடை வந்து இது கூட நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. லெமன் ஜூஸ் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் அதை வந்து கொதிக்க விட்டிங்கன்னா தான் அதனுடைய டேஸ்டே மாறிடும். ஸோ கொதிக்க விடாமல் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அதனுடைய டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ சாப்பாடு போட்டுட்டு அதுக்கு மேலே நான் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நல்லா மனமாக இருக்கிறதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் மனமாக இருந்துச்சுன்னா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு ஈஸியான ஒரு நம்ம சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க இது, இந்த லெமன் ரைஸு.
ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் அதிகமா நம்ம போட்டு செஞ்சோம்னா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு சத்தா இருக்குங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுடைய அசத்தலான சுவையான ஒரு லெமன் ரைஸ் வந்து இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்திருக்கோம். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சில ட்ரிக்ஸ் தாங்க, அந்த ட்ரிக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.